எந்த ப்ராப்ளம் பார்க்குறோமோ அதில் பிக் நம்பர் எதுவோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் பிக் நம்பர் என்னது 12ஆ? ஸோ இந்த மீதி இருக்கிற நம்பர் 12 டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். 12 வந்து டிவைட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதோட மடங்கால மல்டிபிள் பண்ணணும். அதாவது 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2ஆல் மல்டிபிள் பண்ணுற நம்பரை 9ன்றது டிவைட் பண்ணணும். 2 பண்ணலையா? 3 பண்ணணும். 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அடுத்து 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ பேசிக்காக சில நம்பர்ஸ் போடும் போதே நம்மளுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 12 தான் வந்து எந்த நம்பராலையும் மல்டிபிள் பண்ணணும், கிடைக்கிற ஆன்சர் அல்ல. இப்போ 12 2ஆல் பண்ணக்குள்ள என்ன கிடைக்கும்? 24. ஸோ 24ஐயுமே 9 வந்து டிவைட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு இன்ட்டு 3ஆல் பண்ணணும். 3ஆல் பண்ணக்குள்ள என்ன கிடைக்கும்? 36 கிடைக்குமா? ஸோ 9 × 4 are 36. நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? 9 வந்து டிவைட் பண்ணுதா? அப்போ 36 தான் என்னது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட எல்சிஎம். நம்ம எப்பயுமே 12 தான் அடுத்தடுத்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுமே தவிர 24 பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இதில் பிக் நம்பர் எது? 20ஆ? அப்போது 20 வந்து 15 வந்து டிவைட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணும்? 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். என்ன கிடைக்கும்? 40. ஸோ 40 ஆல்சோ 15 வந்து டிவைட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணும்? 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். என்ன கிடைக்கும்? 60. ஸோ கண்டிப்பாக 15ன்றது 4 டைம் மல்டிபிள் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு 60 கிடைச்சிரும். இப்போ 60ன்றது தான் இந்த ப்ராப்ளத்தோட எல்சிஎம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் பெரிய நம்பர் எது? 15ஆ? ஸோ 15 வந்து மற்ற ரெண்டு நம்பரும் டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். பண்ணாது, ரெண்டுமே பண்ணாது. அப்போ என்ன பண்ணும்? மல்டிபிள் 2ஆல் பண்ணக்குள்ள என்ன கிடைக்கும்? 15 × 2 30. ஸோ இந்த 30ஐ ரெண்டு நம்பருமே டிவைட் பண்ணும். 6 5s are 30, 10 3s are 30. ரெண்டுமே டிவைட் பண்ணுறதுனால 30 இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் த கிவன் தேர்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? 18 27 36. இதில் பிக் நம்பர் எது? 36. ஸோ கண்டிப்பாக 27ன்றது 36ஐ டிவைட் பண்ணாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2ஆல் மல்டிபிள் பண்ணக்குள்ள 72ன்றது கிடைக்கும். ஸோ இந்த 72மே ரெண்டு நம்பரும் டிவைட் பண்ணாது. ரெண்டு நம்பருமே சேமாக டிவைட் பண்ணியிருக்கணும். ஒன்று பண்ணாலுமே ஒன்று பண்ணலன்னா அதை எடுத்துக்கூடாது. அப்போ இன்னும் என்ன பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 108 கிடைக்கும். ஸோ இந்த 108ன்றது ரெண்டு நம்பருமே டிவைட் பண்ணும். அப்போ 108 தான் இந்த கிவன் ப்ராப்ளத்தோட எல்சிஎம். ஓகேங்களா? அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இதில் பிக் நம்பர் எது? 240ஆ? 240 இந்த ரெண்டு நம்பரும் டிவைட் பண்ணுமானா 180ன்றது டிவைட் பண்ணும். பட் 180ன்றது 120 டிவைட் பண்ணும், 180 டிவைட் பண்ணாது. அப்போ இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணக்குள்ள 480. ஸோ இதுவுமே 120 டிவைட் பண்ணும், பட் 180 வந்து டிவைட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணும்? இன்ட்டு 3 பண்ணக்குள்ள 720 கிடைக்கும். இந்த நம்பர் வந்து ரெண்டு நம்பருமே டிவைட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ 7